Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. சென்னையை கருமேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் அதற்கான காரணம் என்ன என்று வானிலை மையம் விளக்கம் அளித்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். வானிலை ஆய்வு மையம் என்ன தெரிவித்திருக்கிறது? முழு தகவலையும் சொல்லுங்க. இன்று காலை முதலே சென்னையில கருமேக கூட்டம் சூழ்ந்து காட்சியளிக்கக்கூடிய நிலையில சென்னைக்கான சிறப்பு வானிலை தகவல் ஒன்ற வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்காங்க. அந்த தகவல்ல தான் வங்கக்கடல்ல சென்னைக்கு கிழக்கு வடகிழக்கே சுமார் 80 to 100 கிலோமீட்டர் தொலைவில் மேக கூட்டம் காணப்படுது. இந்த மேக கூட்டம் காரணமாக இன்றைக்கு சென்னையில லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவலை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 மாதத்துக்கும் மேலாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. மக்கள் இந்த வெயிலினால பல்வேறு சிரமங்களை சந்திச்சு வரக்கூடிய நிலையில சென்னைக்கு மழைப்பொழிவு எப்ப இருக்கும் அப்படிங்கிறது தான் சென்னை மக்களின் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த நிலையில கடந்த சில நாட்களாகவே சென்னையில விட்டு லேசான மழை அவ்வப்போது இருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் சென்னையின் காலை பொழுது அப்படிங்கிறது ஒரு மேக கூட்டத்துடன் காட்சியளிக்கக்கூடிய நிலையில தான் அதற்கான காரணத்தை சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. 80 to 100 கிலோமீட்டர் தொலைவில் மேக கூட்டம் காணப்படுது. இதன் காரணமாக சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் மேக மூட்டமும் காற்றின் ஈரப்பதமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சூரிய ஒளி குறைவாக கிடைக்கிறதுனால பகல் நேரத்துல சென்னையை பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை வழக்கத்தை விட 1 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் கடல் காற்று சற்று வலுப்பெற்று ஈரப்பதமான காற்றை கரையோர பகுதிகளுக்கு கொண்டு வரும் அப்படின்னும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. கடலோர பகுதிகளில் ஈரப்பதமான காற்று அதிகம் இருந்தாலும் பரவலான கனமழைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் கனமழைக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாலும் சென்னை உட்பட வட கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல லேசானது முதல் மிதமான இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. மொத்தத்துல வானிலை மேகமூட்டத்துடன் அதிக ஈரப்பதத்துடன் மற்றும் சற்று குளிர்ச்சியாக இருக்கும் என்றும் பெரிய மழை நிகழ்வு எதுவும் தற்போது எதிர்பார்க்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியின் சாராம்சம் சென்னையில இன்றைய தினம் மேகமூட்டத்துடன் காணப்படும் லேசானது முதல் மிதமான மழையை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.